ரீசெண்டாக அனிமேக்கு தமிழில் பயங்கரமான பாப்புலாரிட்டி. அதுவும் கிரன்ச்சிரோலில் ஒவ்வொரு மாதமும் 3லேருந்து 4 அனிமே பார்த்திங்கன்னா தமிழில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் தமிழ் டப்பில் வந்த எல்லா அனிமேஸோட லிஸ்ட்டையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் எல்லா அனிமேயும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 20+ அனிமேஸ் தமிழில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது பார்ட் 1 வீடியோ தான். ஒவ்வொரு அனிமேலையும் எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆச்சுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டார்டிங் வித் நருட்டோ. சோனியில் நருட்டோ வந்து ஆகஸ்ட் 2022 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன டைமில் ஜஸ்ட் ஒரு 8 எபிசோட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் பிரேக் எடுத்ததுக்கப்புறமா மொத்த 220 எபிசோட்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த நருட்டோ ரிலீஸ் ஆகி பாப்புலர் ஆனது தான் மற்ற அனிமேஸை கிரன்ச்சிரோல் டப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. நருட்டோக்கு அடுத்து நருட்டோ ஷிப்புடன் இப்போ வரப்போகிற ஏப்ரல் இல்லை மேலே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த அனிமேவை டிவியில் தான் ரிலீஸ் பண்ணாங்கிறதுனால இப்போ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் டிவியில் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி பார்க்கணுன்னு. டெலிகிராமில் போய்ட்டு ஏதோ ஒரு சேனலில் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கிரன்ச்சிரோலில் தமிழ் டப்பில் வந்த ஃபஸ்ட் அனிமே ஜுஜுட்சு கைசன் ஜூலை 28, 2023 ரிலீஸ் ஆச்சு. எவ்ரி வீக் ஃப்ரைடே ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போது இந்த பிப்ரவரி மந்தோட முடியுது. இது வரைக்கும் 45 எபிசோட்ஸ் வந்திருக்கு. இது இப்போ கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் செயினன் கேட்டகரியில் வந்த அனிமே தான் வின்லாண்ட் சாகா. ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆச்சு. கிரன்ச்சிரோல்கிட்ட சீசன் 2 ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால டேரெக்டாக சீசன் 2 இருந்து தான் தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக போன மந்த்லேருந்து சீசன் 1 ரைட்ஸையும் வாங்கி அதையும் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக சீசன் 1 வந்துட்டு பாதியில் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ வேணால் அது போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக மோஸ்ட் ஹைப்டு அனிமேவாக ரிலீஸ் ஆனது தான் டீமன் ஸ்லேயர். ஆகஸ்ட் 13 ரிலீஸ் ஆச்சு. டீமன் ஸ்லேயருக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். அவங்கக்கிட்ட சீசன் 1 ரைட்ஸ் இல்லை. சீசன் 2 அதாவது முகின் ட்ரெயின் மூவியும் சீசன் 2 இருக்கிற எபிசோட்ஸையும் ஒட்டுக்காக ரிலீஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக சீசன் 3 தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரன்ச்சிரோலில் இருக்கிற ஒரே ஒரு தமிழில் இருக்கிற ஃப்ரீ அனிமேனா அது டீமன் ஸ்லேயர் தான். சீசன் 2, சீசன் 3 அதோட ரெண்டுத்தோட தமிழ் டப்புமே இப்போ ஃப்ரீ தான். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக ஷோஜோ கேட்டகரியிலேருந்து வந்த அனிமே தான் மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஆகஸ்ட் 24 ரிலீஸ் ஆன இந்த அனிமேல மொத்தம் 12 எபிசோட்ஸ் தான். அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் போய் ஃபுல் அனிமேவும் பார்த்துக்கலாம். கிரன்ச்சிரோல் பண்ண தமிழ் டப்பிங்கில் எனக்கு இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் பர்சனலாக பிடிச்சிருந்தது. டப்பிங்கும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நான் சொன்னேன் எல்லா அனிமேலையுமே நான் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே நம்ம மோசம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கடுத்தது ரேங்கிங் ஆஃப் த கிங்ஸ் செப்டம்பர் 8 ரிலீஸ் ஆச்சு. இதில் மொத்தமாக 23 எபிசோட்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 6 எபிசோட்ஸ் பக்கம் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ இது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரில. மேபி எண்டில் இருக்கலாம், இல்லை முடிச்சிருக்கலாம் தமிழ் டப்பிங். இதுவும் வீக்லி ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் பார்க்க முடியும். இப்போ நான் சொல்ல போகிற லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரை தவிர வேறு எல்லா அனிமேயுமே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் போய் பார்க்க முடியும். டெலிகிராமில் நீங்கள் பார்க்கலாம். பட் கிரன்ச்சிரோலுக்கு நம்ம எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறோமோ அப்போ தான் அவங்க வந்து இன்னும் அனிமேஸை தமிழ் டப் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் கிரன்ச்சிரோலில் இருந்த அனிமேஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 10 மை ஹீரோ அகாடமியா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ரிலீஸ் ஆச்சு. டிவியில் ரிலீஸ் பண்ண ஒரு தரமான அனிமேனா அது மை ஹீரோ அகாடமியா சொல்லலாம். நருட்டோக்கு அடுத்து தமிழ் டப்பில் மொத்தமாக 3 சீசன் அண்ட் 3 மூவிஸை ரிலீஸ் பண்ணாங்க. எவ்ரி சண்டே 5 to 6 எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா 12 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இதோட தமிழ் டப்பிங் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் இல்லை மேலே கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. இந்த அனிமேவும் டிவியில் ரிலீஸ் ஆனதுனால நீங்கள் வேறு வழியில் டெலிகிராமில் தான் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தாகணும். மை ஹீரோ அகாடமியா தமிழ் டப்பிங்கில் ஓரளவுக்கு வந்து சில குறைகள்லாம் இருந்தது. நிறையா கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் வந்து செட்டே ஆகலை. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டீசென்ட் தான். நீங்கள் தமிழ் டப்பில் ஒரு அனிமேக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சி பார்க்குறதுனா மை ஹீரோ அகாடமியா பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக அக்டோபர் மந்தில் ஒரு 3 அனிமே ரிலீஸ் ஆச்சு. ஸ்டார்டிங் வித் அக்டோபர் 12 அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஃப்ரைனர் பியாண்ட் த ஜேர்னி சென்ட் அந்த அனிமே பார்த்திங்கன்னா அப்படியே தமிழையும் டப் பண்ணி விட்டாங்க. இந்த அனிமேல 28 எபிசோட்ஸ் பக்கம் இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு 16 to 17 எபிசோட்ஸ் பக்கம் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் அனிமேனா ஃப்ரைரன் சொல்லலாம். நான் இப்போ அதை கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு இசக்காய் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி பேஸ்ட் அனிமே வந்து ஃப்ரைரன். நீங்கள் டைம் கொடுத்து அதை பார்க்குறதுக்கு ஒர்த்தான அனிமே தான் அது. அதுக்கடுத்ததாக அக்டோபர் 20 ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர் ரிலீஸ் ஆச்சு. இதில் மொத்தம் 25 எபிசோட்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 15 to 16 எபிசோட்ஸ் இதுலேயும் கவர் பண்ணிட்டாங்க. இது ஒரு கேம் பேஸ்ட் அனிமே. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு வீடியோ கேம்ஸ் மேலே இருக்கிற ஆர்வத்தில் வந்துட்டு அந்த கேமுக்குள்ளே போயிட்டு எப்படிலாம் விளையாடுறாங்கிறத பற்றின ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் சூப்பரான ஆக்ஷனோட இந்த அனிமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அக்டோபர் எண்டில் கப்புள் ஆஃப் குக்கூஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அக்டோபர் 29 இதில் டோட்டலாக 24 எபிசோட்ஸ் இருக்குது. அண்டு இப்போ வரைக்கும் ஒரு 14 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் எவ்ரி வீக் இந்த அனிமே வந்ததுமே பார்த்துருவேன் எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது. எனக்கு இந்த அனிமே பர்சனலாக பிடிச்சிருந்தது. பட் உங்கள் எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்னு தெரியல. ஒரு
நார்மல் ஷோஜோ டைப்டு அனிமே தான். இந்த அனிமே வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இதில் 24 எபிசோட்ஸ் தான் இருக்குங்கும்போது நீங்கள் சீக்கிரமாக முடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் வந்த எல்லா அனிமேஸையும் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு 8 to 9 அனிமேஸ் பக்கம் இருக்குது பேலன்ஸ். அந்த அனிமேலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அதாவது பார்ட் 2ல். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் மேக்ஸிமம் யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அனிமே ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் எந்தெந்த அனிமேஸில் தமிழில் இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை அனிமேஸ் பற்றின ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.